ஹாய் மக்களே, இன்னைக்கு வர்ஷிகாவுக்கு நான் என்ன பேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். கிரீம், சீஸ், பட்டர் இது எதுவுமே சேர்க்காம கிரீமி பன்னீர் பாஸ்தா செஞ்சிருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 2 கப் பாஸ்தாவை வந்து தண்ணியில உப்பு கொஞ்சமா ஆயிலும் சேர்த்து பாஸ்தா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்பைசஸ்க்கு வெறும் சோம்பு மட்டும் தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 1.5 வெங்காயத்தை வந்து கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். மீதி 1/2 வெங்காயத்தை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி 1/2 கப், புதினா 1/2 கப், 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் பேஸ்ட் போல அரைக்க போறேன். அதான் இப்படி சாப் பண்ணி வச்சிருக்கேன். பன்னீர் ஒரு 200 கிராம் வந்து இது போல குட்டி குட்டியா கியூப்ஸ் போல கட் பண்ணி வச்சிருக்கேன். மசாலா பொடி என்னென்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பேசில் லீவ்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஒரு 100 ml ஊத்திக்கலாம். சோம்பு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஆனியன்ஸை போட்டுட்டு நல்லா டிரான்ஸ்பரண்டா வர வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகணும். ஸோ அடுத்து வந்து மசாலா பொடிகள் எல்லாம் இப்போ போடலாம். ஸோ இதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா விட்டுடணும். ஸோ அடுத்து வந்து கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல குக் ஆனதோ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சியில போட்டு பேஸ்ட் போல அரைச்சிக்கலாம். ஸோ ஏன் வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனித்தனியாக வாயில படும்போது பசங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பாஸ்தா வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை அரைச்சி விட்டு போடுறது நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மீதி ஆனியனை வந்து நம்ம பொடி பொடியாக நெருக்கி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா விட்டதும் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீரை சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணதும் இது குக் ஆன பிறகு நம்ம சால்ட்டை செக் பண்ணிக்கணும். அண்ட் ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி பாஸ்தாவை வந்து நம்ம போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர். ஸோ வந்து நோ சீஸ் நோ க்ரீம் பன்னீர் பாஸ்தா ரெடி. ஓகே, இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்பாக்கு மேங்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் பனானா, டேட்ஸ் இது 2 சேர்த்து செஞ்ச மில்க் ஷேக் வச்சிருக்கேன். லஞ்சுக்கு பன்னீர் பாஸ்தா பேக் பண்ணியாச்சு. வேன் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட்ஸ் வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே பேக் பண்ணி இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஓகே, ஹேவ் அ கிரேட் டே சப்ஸ்கிரைபர்ஸ். யாருக்காவது இன்னைக்கு பர்த்டே இருந்ததுன்னா கீழே கமெண்ட் கொடுங்க, நம்ம விஷ் பண்ணிடலாம். பாய்.